அதே மாதிரி சோலார் பம்பில் லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ஒரு 6 மணி நேரம் தான் பம்பு ஓடும். காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிணத்து மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓடும். கூடுதலாக வந்து அதிக நேரம் ஓடும். ஏன்னா அது மேலே இருந்து ஈஸியாக தண்ணி எடுத்துருது. அதனால் அதிகமாக ஓடும். அதனால் நீங்கள் சோலார் பம்பு போடுறீங்கனாலே ரொம்ப கரெக்டாக யோசனை பண்ணிக்கோங்க. 6 மணி நேரம் தான் ஓடும். 6 மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ தண்ணி இறைக்க முடியும்? இப்போ இந்த மோட்டாரே எடுத்துக்குவோம். ஒரு நிமிஷத்துக்கு 250 லிட்ரு, 10 நிமிஷத்துக்கு 2500 லிட்ரு, ஒரு 60 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 லிட்ரு இது இறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 15,000 லிட்ரு 6 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 6 10 60, 6 5 35, கிட்டத்தட்ட ஒரு 95,000 லிட்ரு வந்து நமக்கு தண்ணி வருது அப்படின்னா அந்த 95,000 லிட்ரு போதுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் இந்த 5 ஹெச்பி வச்சு 15 ஏக்கர் பண்ணணும் சார், நைட்டும் பகலும் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. அப்போ நம்ம 15 ஏக்கர் பண்ணணுன்னா 10 ஹெச்பி மோட்டார் போட்டுக்கணும். 10 ஹெச்பி மோட்டார் போட்டோம்னா 15 ஏக்கர் பண்ணணும். அப்போ சோலார் நமக்கு கிடைக்கிறது சூரிய வெளிச்சம் 6 மணி நேரம் தான். அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ மோட்டார் ஓட்டலாம், எவ்வளோ தண்ணியை பிடிக்கலாம், என்ன மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இது என்னங்க இபி கரண்ட் வாங்கியிருந்தா நான் வந்து நைட்டெல்லாம் போட்டு ஓட்டிக்குவேன், சும்மா போட்டு சோலார் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இபி கரண்ட்டு கிடச்சிதுன்னா தயவுசெய்து இபி கரண்ட்டே வாங்கிடுங்க. சோலார் பக்கம்லாம் போகாதீங்க, நஷ்டம் உங்களுக்கு. இபி கரண்ட்டு இலவச கரண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப சேஃப். இபி கரண்ட்டே கிடைக்கல சார், எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, கமர்ஷியல் கரண்ட்டு தான் கிடைக்குன்னா தயவுசெய்து சோலாருக்கு வந்துடுங்க. கமர்ஷியல் கரண்ட்டுக்கு பில்லு கட்டியே ஓஞ்சி போயிடுவீங்க, கடுமையான செலவு ஏற்படும். அதுக்கு சோலார் வந்து 100 மடங்கு பெட்ரு. அதேமாதிரி நான் ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டுறேன், நான் வந்து டீசல் இன்ஜின் வச்சு ஓட்டுறேன் அப்படின்னா தயவுசெய்து டீசல் இன்ஜினுக்கு போகாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதுக்குன்னு சோலார் வந்து பெஸ்ட்டு. ஆனால் நிறைய பேர், ஒரு சில பேர் என்னென்னா, நான் ஒரு போஸ்ட்டு போட்டேன்னா சோலார் நான் வந்து இபி எடுத்துருவேன், இதுக்கு போய் 3 லட்சம் செலவு பண்ணணுமான்னு கேட்பாங்க. அப்படி நீங்கள் கரண்ட்டு கிடைக்கிறவங்க தயவுசெய்து சோலாரை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. இது ஆபத்தானது. இலவச கரண்ட்டுனா ஃப்ரீயாக வர்றது, நீங்கள் நைட்டும் பகலும் ஓட்டலாம். அதனால் அதையே போய் வாங்கிக்கோங்க. டக்கல் கரண்ட்டு கிடைக்கிது, 3 லட்ச ரூபா பணம் கட்டினா எனக்கு கரண்ட்டு கிடைக்கிது சார், நீங்கள் தயவுசெய்து டக்கல் கரண்ட்டு போய் வாங்கிடுங்க. கரண்ட்டு இபி கரண்ட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நைட்டும் பகலும் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் பம்பு ஓட்டலாம். சோலார் வந்து 6 மணி நேரம் தான் ஓட்ட முடியும். எனக்கு ஃப்ரீ கரண்ட்டும் கிடைக்காது, டக்கல் கரண்ட்டு கிடைக்காதுன்னா தயவுசெய்து சோலார் போட்டுருங்க. ஏன்னா கமர்ஷியல் கரண்ட்டு செம்மையாக செலவு இழுத்து வச்சிரும். ஒரு பில்லு 12,000 15,000 வச்சுன்னா ரொம்ப வந்து ஆபத்தானது. அதேமாதிரி டீசல் இன்ஜின் ஓட்டுறீங்களா, தயவுசெய்து அதுக்கு போகாதீங்க, சோலார் போட்டுருங்க. சோலார் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. லாங் டைமாக நீங்கள் பார்க்கும்போது 5 வருஷம் 10 வருஷம் அப்படி நீங்கள் பார்க்கும்போது சோலார் ரொம்ப அருமையான பயன் தரக்கூடியது. காலையில் பகலில் வந்து 6 மணி நேரம் ஓடும் அப்படிங்கிறத தவிர எந்த குறைபாடும் சோலார் பம்பில் வராது. நல்ல தரமான, இப்போ நாங்கள் இங்கே போட்டு கொடுத்துருக்கிறது மோனோகிறிஸ்டலைன் பேனல் கொடுத்துருக்கோம். சூப்பராக ப்ரொடக்ஷன் ஆகுது. மேகம் ஃபுல் மேகம், வெயிலே இல்லை, அருமையாக தண்ணி வருது. இந்த மாதிரி சோலார் பம்பு போட்டுக்கோங்க.